வணக்கம் நியூஸ் 7 தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளுக்காக நான் வெங்கடேஷ். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பெரும் பகுதியை புரட்டி போட்ட அதிதீவிர வர்தா புயல் இன்று மாலை சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சென்னையில் அதிகபட்சமாக 192 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இந்த புயலின் தாக்கம் இரவு 11:30 மணி வரை இருக்கும் என்றும், எனவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வர்தா புயல் காரணமாக இந்த 3 மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. சாலைகளில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து வெளியூர் செல்ல வேண்டிய 17 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையமும் மூடப்பட்டது. 3000த்திற்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளில் இருளில் மூழ்கியுள்ளன. தொடர் மழை, புயல் போக்குவரத்து பாதிப்பு, மின்சாரம் துண்டிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில அரசு, மாநகராட்சி, நகராட்சி, தேசிய பேரிடர் மீட்பு படை என பல்வேறு தரப்பினரும் ஈடுபட்டு வருகின்றனர். அதிதீவிர புயல் பார்த் சென்னை அருகே இன்று 12ஆம் தேதி மதியம் 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்தது. கரை கடந்த பொழுது தரைக்காற்றானது மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. தற்பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 75 கிலோமீட்டர் முதல் 85 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. தொடர்ந்து காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மழை படிப்படியாக குறையக்கூடும். வர்தா புயலின் கடைசி பகுதி கரையை கடந்தபோது மெரினா கடலோர பகுதியில் புழுதி புயல் வீசியது. பரபரப்பான அந்த நிமிடங்களை நமது செய்தியாளர் டார்வின் பதிவு செய்து கொண்டிருந்தார். அப்போது கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டியின் மீது சாலையின் நடுவே வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் இரும்பு பலகை பறந்து வந்து தாக்கியது. இதில் நிலைகுலைந்த அவர் வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு சென்றார். மெரினா கடற்கரை பகுதியை பார்ப்பதற்காக வந்திருந்த சென்னை வாசிகள் சிலர் இதுபோன்ற ஒரு புயலை சென்னையில் இதுவரை கண்டதில்லை என அச்சத்துடன் தெரிவித்தனர். வர்தா புயலின் கடைசி பகுதி சென்னையை கடந்தபோது சென்னை மெரினா கடற்கரையில் பயங்கரமான புழுதி புயல் வீசியது. பரபரப்பான இறுதி நிமிடங்களை நமது செய்தியாளர் டார்வின் பதிவு செய்தார். அதனை இப்போது பார்க்கலாம். புயல் காரணமாக தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் ஒரே புழுதி மண்டலமும் புழுதி புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இங்கே அனைவரும், அதாவது சற்று நேரம் மழை ஓய்ந்த சமயத்தில் பயணிகள், அதாவது நிறைய சுற்றுலா பயணிகளும் கடற்கரையின் அழகை ரசிக்க வந்திருந்தனர். ஆனால் தற்போது அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கடற்கரையை காலி செய்துவிட்டு போகும்படி அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த புயல் காரணமாக தற்போது, அதாவது இந்த புயல் கரையை கடக்கும் நேரம் தற்போது ஒரே புழுதி புயல், அதாவது மெரினா கடற்கரை சுற்றி புழுதி மண்டலமாக பிரச்சனைக்கிறது. அதை நாம் நேரம் பார்த்து இருக்கிறது. நிறைய பயணிகள் நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தற்போது அவர்களே கேட்டு ரசிக்கலாம். அதாவது இந்த புயல், அதாவது
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு குறித்து தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புயல் மழை காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்தன. பல இடங்களில் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்ய கோரியும் உணவு வழங்க கோரியும் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.